என் வாழ்க்கையில முடக்கம் ஏன்? என் வாழ்க்கையில தேக்கிற நிலைகள் ஏன்? என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஏன் என்னால மேல போக முடியல? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பார்த்தால் நிச்சயமாக அது நல்லா இருக்கும். அவர்கள் எல்லாம் மேல போயிட்டாங்களே, நான் மட்டும் இதே நிலைக்கு இருந்துட்டேனே. சிலர் மேல போறதுக்கு காரணங்கள் உண்டு, நாம் தேங்கி இருப்பதற்கான காரணங்களும் உண்டு. Hallelujah, praise the Lord. There are reasons why, hallelujah, many people have climbed high, and there are also reasons why we are being stagnated, we are being stuck up. Hallelujah. அதற்கும் காரணங்கள் என்ன உண்டு. Hallelujah. அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? எந்த ஆசீர்வாதம். சில ப்ராக்டிக்கல் hallelujah praise திங்கிங் நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் வந்துச்சுனாலே hallelujah praise அது நமக்கு நல்லா இருக்கும். சில ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ட்டுன்னு ப்ராக்டிக்கல் திங்கிங் என்ன செய்ய மாட்டாங்க, நடைமுறை வாழ்க்கையை அவர்கள் ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. hallelujah praise the Lord. எப்பொழுதும் ஆவிக்குரிய நிலை ஆவிக்குரிய நிலை ஆவிக்குரிய நிலை என்று அவங்க எதை பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரியல. பிராக்டிக்கல் திங்கிங் என்ன செய்வாங்க, சத்தியம் 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 ஆவிக்குரிய ஹல்லேலூயா வியாக்கியானம் 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 வியாக்கியானமும் உன் சத்தியத்தை அறிகிற அறிவும் நல்லது. ஆனா அதுல பிராக்டிக்கல் திங்கிங் இல்லைன்னா அது வேஸ்ட். ஹல்லேலூயா. நடைமுறை வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நீ எதையுமே நீங்கள் எதையுமே அபியாசப்படுத்தாமல் இருப்பீர்களானால் ஹல்லேலூயா பிரைஸ் நீங்க எவ்வளவு அறிவு பெற்றவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு டாக்டரேட் பெற்றிருந்தாலும் அது வேஸ்ட். ஹல்லேலூயா. இதுல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும்.